லவ்னா என்ன உங்களுக்கு? இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் லவ். உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். ஏன் சார் இல்லையா? நான் லைவ்லனா வேற சொல்லுவேன். பரவாயில்ல சொல்லுங்கள், பீப் போட்டுக்கலாம். எல்லாம் அப்படியே போடுவோம். அப்படிலாம் இல்லை. இப்போ தெரில, எனக்கு இப்போ தெரில, நான் இது வரைக்கும் லவ் பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலாக ஒன் சைடாக கூட அப்புறம் பண்ணதில்லை. ஒன் சைடாக எனக்கு பிடிக்கும். அது அந்த பொண்ணு பிடிக்கும். அந்த பொண்ணு நான் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கிட்டே போய் சொன்னேன். நான் பிடிக்கும்னு சொன்னேன். அது மாதிரி நான் ஸ்கூலில் அனிஷாவா? இல்லை சி ஸ்கூல்லேருந்து பார்த்துருந்தேன். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் ஒன்று. நான் வந்து நான் ஆக்சுவலி அந்த பொண்ணும் என் கூட ப்ரீகேஜிலேருந்து படித்த பொண்ணு. ஓகே. 5th 7th 5th 6th வரைக்கும் வந்து என் கிளாஸில் தான் ஒன்றா தான் வந்தோம். நல்லா பேசும் அந்த பொண்ணு. எங்கள் அம்மாவோட 1100 ஃபோனில் வந்து அந்த பொண்ணோட அம்மா நம்பர் இருக்கும். நான் மெசேஜ் பண்ணுவேன், அந்த பொண்ணு அப்புறம் மெசேஜ் அனுப்புவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்து இது எடுத்துன்னு வந்தோம், கிளாஸ்மேட் நோட் எடுத்துன்னு வந்தேன். நான் அது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனேன். அது பார்த்துட்டு அவள் கேட்டா, நல்லாயிருக்கு, எனக்கு கிடைக்குமான்னு. நான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு எங்கள் அப்பா ஆஃபீஸ் போய்ட்டு ஒரு கிளாஸ்மேட் நோட் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். பென்சில் ரப்பர் வாங்கி கொடுத்து அப்படிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் செக்ஷன் மாறிடுச்சு. நானும் வந்து 8th லீவ் ஆகிட்டேன் ஸ்கூல்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கான்டாக்டே இல்லை. எங்கே போச்சுன்னே தெரில அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு நாள் மார்க் ஜக்கர்பர்க் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ரெக்கமெண்டட் ப்ரொஃபைலில் எனக்கு அந்த பொண்ணு ப்ரொஃபைல் வந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 மாதம் தான் ஆகுது. ஓகே பரவாயில்ல, கடவுளாக நம்ம காமிச்சிருக்கோம் அந்த அக்கௌண்ட்டை அப்படின்ட்டு நானும் சரி போயிட்டு ஃபாலோ கொடுத்து அந்த பொண்ணு ஃபாலோ கொடுத்து அப்புறம் நான் பேசினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன், பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நான் பண்ண மாட்டேன் சொல்லு அப்படின்னா, இது மாதிரி எனக்கு உன் மேலே க்ரஷ் இருந்துச்சு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இப்பயும் பிடிச்சிருக்கு, இப்பயும் எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று. ஏன்னா அதான் ஃபஸ்ட் லவ் யாருக்குமே பிடிக்காமலாம் இருக்காது, இப்போ கூட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு இல்லை எனக்கு பிடிக்கல, உன்னை நான் வந்து ஸ்கூலில் பார்த்து இப்போலாம் நீ யாருன்னே எனக்கு தெரியாது, இப்போ நீ அன்னோன் பர்சன் தான், ஸோ அதனால் எனக்கு இல்லை, எனக்கு செட் ஆகாது அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டேன். அவ்வளோ ஏதோ ஒன்று இந்த வித் லவ் படம் வந்துச்சுல்ல, இப்போ அட்லீஸ்ட் போய் சொல்லிடணும். எனக்கு அது சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலிப்பா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அது ரிஜெக்டாவது பண்ணிருச்சு என்ன அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் போய் லவ்லாம் சொல்ல. மற்றபடி நான் லவ்னா என்ன, வீட்டுக்கு வந்தோடனே யாரையான்னு வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கணும், அவங்க நம்மளை கேட்கணும், ஜாலியாக பேசுறது தான். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் வேறு எதுவும் இல்லை. காஜு அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருங்க. அதை பற்றி நான் கேட்கல, அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருங்க. மற்றபடி என்ன, கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அவ்வளோதான். நான் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். நான் வீட்டுக்கு வந்தேன்னா நான் வந்து யாரையான நான் இப்போ எப்போதுமே வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா கேட்பேன் சாப்பிட்டியா அப்படின்னு. என்ன நடக்குதோ இல்லையோ சாப்பிட்டியா, அவ்வளோதான். அதேமாதிரி அவங்க நம்மளை கேட்கணும், அவ்வளோதான். வீட்டுக்கு நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும், அவ்வளோதான். எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், பொண்ணு வேணும் அவ்வளோதான். அதானே, அவ்வளோதான், பொண்ணு வேணும்.